ஹாய் வணக்கம் எல்லோருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பேன் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். அங்கே தான் நான் வந்திருக்கேன். என்ன வாங்குறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொத்து ரொட்டி வாங்குறதுக்கு. இந்த பாருங்கள், கொத்து ரொட்டி ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், கேரட், வெங்காயம், லீக்ஸ், அப்புறம் இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் இருக்குல்ல, உப்பு, அது பெப்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருக்காங்க. எண்ணெய் எல்லாம் ஊற்றி நல்லா வேக வச்சுருக்காங்க. கொத்து ரொட்டி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஐட்டம். அதுதான் இந்த போட்டுட்ருக்காருன்னா பாருங்கள், முட்டை போட்டிருக்காங்க. அதாவது 2 கொத்து போடுறாங்க ஒரேடியாக. 4 முட்டை போட்டாங்க அண்ணா. 4 முட்டை போட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வெட்டி வச்சுருந்த ரொட்டி, அதாவது அந்த வீச்சு பரோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த வீச்சு பரோட்டா செய்து அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருப்பாங்க ரொட்டி. அந்த ரொட்டி தான் அந்த போடுறாரு பாருங்கள். அந்த ரொட்டி போட்டு அப்புறம் இந்த கிரேவி விடுறாரு பாருங்கள், சிக்கன் கிரேவி போட்டு அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணுவார். நல்ல வாசனையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கடை என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான கடை. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வாங்குறது எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குவான்டிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்கும். நிறைய தருவாங்க. ஒரேடியாக போட்டார் பாருங்கள். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கிரேவி விடுறாரு பாருங்கள். சிக்கன் கிரேவி விட்டார். அப்புறம் இந்த பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறார் பாருங்கள், பெரிய பாக்ஸு வச்சுட்டு மறுபடியும் எல்லாம் ஒன்று சேர்த்து அப்படியே நல்லா ஃபுல்லாக எல்லாம் கொத்துன்னு கொத்திட்டு அப்புறம் தனியாக 2ஆக பிரிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எங்கடா சிக்கனை காணலை அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. இந்த பாருங்கள், போட்டார் பாருங்கள். சிக்கனை 2-3 பீஸாக வெட்டி அதுக்குள்ளே உள்ளே போட்டு அதை பார்சல் பண்ணுறாரு. மற்ற சிக்கனையும் அப்படி தான் வெட்டி அதையும் ஒன்றா சேர்த்து அப்புறம் போட்டார். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர்லாம் ரொம்ப அழகாகவே இருக்கும். அப்புறம் பாருங்கள், எல்லாம் போட்டார். அண்ணா கூப்பிட்றாரு, எல்லாம் முடிஞ்சிச்சு வாங்க அப்படின்ட்டு. அப்புறம் பில்லை கொடுத்துட்டு கொத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போயாச்சு. போயிட்டு பார்த்தீங்கன்னா இதான் கொத்து, அண்ணா போட்ட கொத்து. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த கிரேவியும் கொடுப்பாங்க பாருங்கள், கிரேவி கொடுப்பாங்க. இது பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ். ஸ்ரீலங்கன் ருபீஸ் 700 ரூபா. நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும்னுங்க. நிறைய குவான்டிட்டி இருக்கும். சிக்கனும் பார்த்தீங்கன்னா பீஸ் பெருசாகவே இருக்கும். கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த கடை. பேன் ரெஸ்டாரண்ட் வத்தலையில் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து பார்த்தாலோ ஸ்ரீலங்கா வந்தாலோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.